சீதாராமன் சீரியல் February 26 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே நான்சி எப்படி அவங்க ஊருக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக நான்சியும் வந்துடுறாங்க. இங்கே பாரு நான்சி, பேசாமல் நீ ஊருக்கே கிளம்பி போயிரு. சுபாஷ் நான்சிக்கு டிக்கெட் போடு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், நான் லண்டன் சிட்டிசன், நான் ரிட்டன் டிக்கெட்டோடு தான் இங்கேயே வந்திருக்கேன். என்ன என்னால் ஒரு டிக்கெட் கூட போட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ வறுமையில் இருக்கேன்னு நினச்சிட்ருக்கீங்களா? நான் நினைக்கிற தீர்ப்பை வாங்காமல் இந்த ஊரை விட்டு கிளம்ப மாட்டேன் அப்படின்னு நான்சி சொல்லவும், இங்கே பாரு நான்சி, சீதா தான் கொலை பண்ணலன்னு சொல்லி ஜட்ஜே சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கப்புறமும் ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற அப்படின்னு சேது கேட்க, இந்த ஊரில் இந்த ஒரு கோர்ட்டு ஒரு ஜட்ஜ் மட்டும்தான் இருக்காங்கன்னு நினச்சிட்ருக்கீங்களா? இன்னும் ஹை கோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது. நான் நினைக்கிறது நடக்க வரைக்கும் நானும் போராடிட்டே இருப்பேன் அப்படின்னு நான்சி சொல்ல, இங்கே பாருங்கள், உங்களை சித்தின்னு கூப்பிட்டாலும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. மகாலட்சுமி சித்தி மாதிரியே இருக்கிறனால தான் உங்களை நாங்களும் சித்தின்னு கூப்பிட்டோம். ஆனால் அவங்க எங்ககிட்ட எவ்வளோ பாசமாக இருப்பாங்கன்னு தெரியுமா? அவங்க தான் எங்களை வளர்த்துனதே. ஆனால் அவங்க சாயலில் இருக்கிற உங்களை சித்தின்னு கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. உங்களுக்கும் இந்த ஃபேமிலிக்கும் வேறு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? பேசாமல் நீங்கள் ஊருக்கு கிளம்பி போயிருங்க அப்படின்னு மாற்றி மாற்றி வீட்டில் இருக்கிற எல்லாருமே பேச, இங்கே பாருங்கள், நான் போக மாட்டேன். செல்வி, எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போடு. இங்கே பாருங்கள், நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் சொல்லுங்கள், நான் வெளியே தங்கிக்கிறேன் அப்படின்னு நான்சி சொல்லுவோம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் உள்ள, உனக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் கேளு அப்படின்னு சேது சொல்ல, ஓகே செல்வி, காஃபி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான்சி உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராம் சீதா ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ராம் சீதாவோட காலையெல்லாம் பிடிச்சி விட்டுட்ருக்காங்க. பாஸ் வேணா பாஸ், இதெல்லாம் தப்பு பாஸ் அப்படின்னு சீதா சொல்லவும், என்ன சீதா தப்பு? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், ஜட்ஜாக இருந்தாலும், போலீஸாக இருந்தாலும், யாராக இருந்தாலுமே இந்த மாதிரி நேரத்தில் அவங்க காலை பிடிச்சி விடுறதெல்லாம் ஒரு சந்தோஷம் சீதா. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்டேஷனில் ஒரு அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க இப்படி கன்சீவாக இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து காலெல்லாம் பிடிச்சி விடுவாராம். அப்போ அவரை நினச்சி இவங்களும் அழுவாங்களாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்கான். யார் வேணும்னாலும் இந்த வீட்டில் நம்பாமல் போயிருக்கலாம். ஆனால் நான் உன்னை நம்பியிருக்கணும். நீ கொலை பண்ணலன்னு சொன்னப்போ நான் உன்னை நம்பியிருக்கணும் சீதா. நான் உன்னை அப்படி பேசி கூட நீ என்கிட்ட கொஞ்சம் கூட கோவப்படவே இல்லை. அதே அன்போடு இருக்க, அதே லவ்வோடு இருக்க. உன் இடத்துல வேறு யாராவது இருந்தால் கண்டிப்பாக இருந்திருக்கவே மாட்டாங்க, அப்போவே கிளம்பி போயிருப்பாங்க அப்படின்னு ராம் சொல்லவும், இங்கே பாருங்கள் பாஸ், நீங்கள் என்னை ஜெயிலுக்கே அனுப்பிச்சிருந்தா கூட நான் இப்படி தான் இருந்திருப்பேன். உங்கள் மேலே அதே காதலோடு தான் இருந்திருப்பேன் அப்படின்னு சீதா சொல்லவும், நீ எனக்கு ஒய்ஃபாக கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். இதுக்காக நான் யாருக்கு நன்றி சொல்லுவேன்? கடவுளுக்கா, இல்லை எங்கள் அம்மாக்கா, இல்லை மகாச்சித்திக்கா, உங்கள் அப்பா அம்மாக்கா, இப்படி நான் யாருக்கு தான் நன்றி சொல்லுவேன் அப்படின்னு ராம் சொல்லவும், நீங்கள் முத்தாரம்மனுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சீதா சொல்லிகிட்ருக்க. ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு அப்புறம் பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்ததான் நான்சி தனியாக நடந்துட்டுருக்காங்க. அப்போது வீட்டில் எல்லாரும் அவங்கள ஊருக்கு போக சொன்னதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சேதுவை பார்த்து அதுக்கப்புறம் பேசுகிறாங்க. என்ன சேது, மகாலட்சுமியை கொண்டது சீதா தான், அதை ப்ரூவ் பண்ணாமல் நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். ஆனால் நீங்கள் என்னடானா சீதா தப்பே பண்ணலைங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான்சி சொல்ல, இங்கே பாரு நான்சி, கோர்ட்டே சொல்லிடுச்சு சீதா தப்பு பண்ணலைன்னு, அப்புறம் என்ன, பேசாமல் இதை இப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நான் இதை விட மாட்டேன், அந்த சீதாவுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகுவேன் அப்படின்னு நான்சி யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் நான்சி ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. சுபாஷ் துரை ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்கு வராங்க. அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தர், சார் உள்ளே மகாலட்சுமி மேடம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும், என்ன மகாலட்சுமி மேடமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக நான்சி ஞாபகம் வந்ததும் உள்ளே போய் பார்க்குறாங்க. இது அவள் வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு. ஆமாம், நீ எதுக்காக இங்கே ஆஃபீஸ்க்கெல்லாம் வந்த அப்படின்னு ஆர்கியூ பண்ணவும், இங்கே பாருங்கள், 25% ஷேரு என் பேரில் தான் இருக்குது, மகாலட்சுமி என் பேருக்கு மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதை பார்த்ததும் ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை அப்படியே போய் சேது, சீதா, ராம் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. எல்லாரும் இதை கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆகி ஆஃபீஸ் கிளம்பி வராங்க. இவங்க எல்லாருக்கிட்டேயும் அதே மாதிரி நான்சி, எனக்கும் இந்த ஆஃபீஸில் 25% ஷேர் இருக்குது, உங்கள் எல்லாரோட ஷேரு என் பேரில் தான் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க, நான் ஒரு MBA ஹோல்டர், யாரும் எனக்கு எதுவும் சொல்லி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு நான்சி சொல்லியிருக்க. கரெக்டாக ராமும் ஆஃபீஸ்க்கு வராங்க. அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.